வயசு 25 ஆகுதுன்னா தென் இப்போ தான் நீங்கள் உங்களோட கெரியரையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டேஜில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஃபோக்கஸ்லேயே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இன்கம் க்ரோத், கெரியர் டெவலப்மெண்ட், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பில்டப் பண்ணுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். சின்ன வயசுலேயே இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ப்ரீமியம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பர்ஃபெக்ஷனை விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து 35 வயசு, இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் எமோஷ்னலாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே கடன் சுமையை கம்மி பண்ணுறது, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட்ஸையும் நெட்வொர்க்கையும் டெவலப் பண்ணுறது அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம 25 வயசுலேருந்து செஞ்சுட்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அசட் அலோகேஷன் பண்ணுறது. இந்த ஸ்டேஜில் மார்க்கெட் வாலட்டாலிட்டியை விட ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட மைண்ட் செட் பேலன்ஸை லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான். அடுத்து 40+, இதை ஒரு கண்டினியூட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேஸில் தான் நம்ம ஃபயர் எடுக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணலாமான்னு டிசைட் பண்ண போகிற ஃபேஸ். கண்டினியூவஸ் கேஷ் ஃப்ளோ உறுதியாக இருக்கா, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக கன்வெர்ட் பண்ணலாமா, நம்மளோட கார்பஸ் அதாவது ரிட்டையர்மெண்ட் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமா, மெடிக்கல் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேக்கப் சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோமா, இதெல்லாம் 100% ரியாலிட்டியோட ஒத்து போகிற மாதிரி மட்டும் இருந்தால் தான் நம்ம ஃபயர் ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணிட்டதா அர்த்தம்.